இட்லி தோசைக்கு நீங்கள் எத்தனையோ விதமான சட்னி சாம்பார் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் நான் சொல்கிறேன் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்கன்னு வீட்டில் இருக்கிறவங்கள கேட்பாங்க. அதுக்கு கோவக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமானோன்னா தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த எண்ணெயில் 4 பூண்டு, சின்ன வெங்காயம் 4, பச்சை மிளகா கொஞ்சம், கோவக்காவை கட் பண்ணதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். கோவக்காய் வதங்கினோடனே அதில் கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் துருவனதை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே கிளறி விட்டாலே போதும். இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சது எல்லாமே மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வறுத்து வச்ச இந்த உளுத்தம் பருப்பையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ.